பிஹேவியர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். நான் தாஜ்னூர், இந்த எத்தன் வம்சம் படத்தோட இசையமைப்பாளர். எத்தன் படம் வந்து என்னோட 2வது படமாக வெளியே வந்திருக்கு. இதில் இப்போது இந்த படம் வந்து ஓடிட்டுருக்கு. வெளியே ஒரு மிகப்பெரிய ரிவ்யூ வந்துட்டுருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா காமெடியாக இருக்குன்ட்டு நல்ல ஒரு ரிவ்யூ வந்திருக்கு. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எத்தன் படத்தில் இந்த பாடல்களுக்கு ஒரு சின்ன ஒரு மற்ற பாடல்களோட இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதில் அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே லைக் லவ் இந்த மாதிரி மூடில் தான் இருக்கும். பட் இங்கே வந்து கடன் வாங்கிறது தப்பில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்புறம் கடன் வாங்கிட்டு அவன் படுற ஒரு அவஸ்தைகள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கான்செப்டுகள் எல்லாமே இருக்குது இந்த இதில். அதேமாதிரி மிமிக்ரி பண்ணிக்கிட்டே ஒரு சாங். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கான்செப்டில் இருந்தது. எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது இந்த இதுக்கு. அதேமாதிரி பண்ணதுக்கப்புறம் பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. அதேமாதிரி மலையுதிர் காலம் அப்படின்ற ஒரு மெலடி சாங் இந்த இதில் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வம்சமில் மருதாணி போலன்ற அதுக்கு ஒரு கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த படத்தில் மலையுதிர் காலத்துக்கு கிடைச்சிருக்கு. மழையுதிர் காலம் நெஞ்சில் தெரிகிறதே, மனசுக்குள்ளேதோ மின்னல் அடிக்கிறதே. அதுக்கப்புறம் இந்த எத்தன் படத்தில் ஆர்ஆருக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதில் பர்டிகுலராக அந்த பஸ் சேசிங் எடுத்தோடனே படத்தில் வந்து ஒரு பஸ் சேசிங் நடக்கும், பஸ் அண்ட் ஜீப். ஸோ அதுக்கு ஒரு டைரக்டர் சொல்லியிருந்தார், இந்த 2 வண்டிகளும் சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். பட் வண்டிகளை காமிக்காமல் வெறும் ரோடை மட்டும் காமிச்சிருப்பார். பட் இந்த 2 விஷயமும் வருதுன்ற மாதிரி ஒரு மியூசிக்கில் தான் கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ அதை பண்ணி காமிச்சோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது என்ன அவர் யோசிச்சாரோ அந்த இது வந்த அவுட்புட். அதே மாதிரி ஆடியன்ஸ் பார்த்துட்டு தேட்டரில் ரொம்ப பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் இந்த ஆர்ஆரில் ஒரு சின்ன விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படின்னாக்கா, ஆர்ஆர் வந்து வாய்ஸ் பேஸ்டு ஆர்ஆர். ஸோ அந்த மாதிரி சில இடங்களில் ட்ரை பண்ணியிருந்தேன். அதை பர்டிகுலராக நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணி அந்த இடம் நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து இன்னும் ஊக்கத்தை கொடுக்குது. இன்னும் மேற்கொண்டு பல இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணணும்னு தோணுது எனக்கு. என்னடா சவுண்ட் குடுக்குற? உங்க நான் எப்போ கக்க போகும்? உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஆமா சாமி, நீ கரெக்ட்டா சொன்ன சாமி. இங்க அக்கவுண்ட் இருக்கா? டீ கடையில அக்கவுண்ட் இருக்கு, பொட்டி கடையில அக்கவுண்ட் இருக்கு, ஏன் சலூன் கடையில கூட அக்கவுண்ட் இருக்கு சார். எத்தனில் வந்து ரீரெக்கார்டிங்கில் வந்து நான் ஒரு இந்த வாய்ஸ் பேஸ்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு புது டெக்ஸ்சரில் போகலாம் அப்படின்ட்டுன்னு டைரக்டருக்கு வந்து அதில் சில இடங்களில் கொஞ்சம் இதாக இருந்தார். அதனால் ஒரு 50% அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த வாய்ஸ் பேஸ்டு டெக்ஸ்சர்ஸ் அந்த இது. அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு விஷயம் நான் ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன், அதுக்கு அவர் வந்து டைரக்டர் வந்து இன்னும் மோர் ஹெவியாக ரொம்ப கேட்டிருந்தார். ஸோ அதனால தான் அந்த கொஞ்சம் லவுடர் ஆர்ஆர்ன்ற ஒரு சில விஷயங்கள் இருந்தது வந்து அவர் ஹி வாண்ட்ஸ் டு மோர். நான் இன்னும் பாடல்கள் பாடல. ஸோ அதுக்கான நேரம் இன்னும் வரல. சரியான பாடல் வரும்போது கண்டிப்பாக பாடுவேன் அந்த இதில். பட் இந்த படத்துலேயே சின்ன சின்ன பிட்கள் எல்லாம் நான் தான் பாடியிருக்கேன். ஸோ முழு பாட்டாக தேவை இருந்தால் பாடுவேன் அந்த இதுக்கு. நான் இப்போ இந்த 2 படம் என்னோடது வெளியே வந்திருக்கு. இப்போது மேலே வந்து இதுக்கப்புறம் என்னென்ன படங்கள்னா, இந்த வம்சம் முதல் படம், எத்தன் 2, அதுக்கப்புறம் மல்லுக்கட்டுன்ற ஒரு படம் இப்போது வெகு விரைவில் வரப்போகுது. அதுக்கப்புறம் 1000 முத்தங்குளம் தேன்மொழி, அப்புறம் ஓம் அப்படின்ற அர்ஜுன் சாரோட ஒரு படம், அதுக்கப்புறம் தந்திரன். அப்படி இந்த படங்கள்லாம் இப்போது வேலைகள் போயிட்டுருக்கு.
ஸோ வெகு விரைவில் அது ரிலீஸ் ஆகும். இப்போது இந்த 2 படங்களில் கிட்டத்தட்ட ஒரு 3 புது சிங்கர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், 3 புது கவிஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இதில். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு முதல்கனோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் எத்தன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் எல் சுரேஷ் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து விமல் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு, ஜெயபிரகாஷ் சார் அப்பா ரோல் பண்ணியிருக்கிறாரு, மயில்சாமி சார், MS பாஸ்கர் சார் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. தாஜினூர் இசையமைச்சிருக்கிறாரு, சனுஷா ஹீரோயினாக பண்ணியிருக்கிறாங்க. பாடல்களை வந்து பாபி ஆண்டனி டான்ஸ் பண்ணியிருக்கிறாரு, திலீப் சுப்ராயன் வந்து ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்கிட்டு மக்கள் படுகின்ற அவஸ்தை தான் இந்த படத்தினுடைய கதை. கடன் வாங்காமல் இன்றைக்கி உலகத்தில் யாருமே வாழ முடியாதுங்கிறது தான் உண்மை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 2 சீனாவது உங்கள் லைஃப்பில் நடந்ததாக இருக்கும். எந்த இடத்துலையும் ஆபாசம் கிடையாது, வன்முறை கிடையாது. ரொம்ப ஜாலியாக படத்தோட ஆரம்பத்திலேருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கலாம். இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். ஒரு 10 வயசு 12 வயசு பசங்க கூட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்க்குறாங்க. அதுதான் அந்த படத்தினுடைய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நான் பேசிக்காக வந்து ஒரு அட்வொகேட்டு, 1 இயர் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் அதுக்கு முன்னாடியே வந்து பாலுமகேந்திரா சார் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கதை நேரம் பண்ணி முடித்த உடனே ஒரு வருடம் இடையில போய் அங்கே ஒர்க் பண்ணேன். மறுபடியும் வந்து ஜூலி கணபதி ஒர்க் பண்ணும்போது வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து சினிமா ஒரு பேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து நான் மறுபடியும் வந்து இப்போ அது ஒரு கணக்கெல்லாம் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தனியாக கதை பண்ணி ரெடி பண்ணி அலைஞ்சி இப்போ இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது. இந்த படத்தில் வந்து நசீர் சார் தயாரிச்சிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அவரோட ஒத்துழைப்பினால தான் எனக்கு இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுது. அவருக்கு இந்த சமயத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தாஜினூர் மியூசிக் தாஜினூர் சார் பண்ணியிருக்கிறாரு. இதில் ஒரு 6 பாடல்கள் இருக்குது, 4 பெரிய பாடல்கள், 2 பிட் சாங்ஸு. எல்லா பாடல்களுமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. குறிப்பாக ரீரெக்கார்டிங் படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு 10 நிமிஷம் சரசரன்னு போடும். அதுக்கு வந்து ரீரெக்கார்டிங் ரொம்ப முக்கியமான விஷயமா படுது. லொக்கேஷன் இந்த படத்தை வந்து முழுக்க கும்பகோணத்தை பேக்ட்ராப்பாக வச்சு எடுத்துருக்கிறேன். ஏன்னா எனக்கு சொந்த ஊர் கும்பகோணம். நான் சொந்த ஊர் கும்பகோணங்கிறதுனாலே இதை எடுத்தேன் அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம். எனக்கு கும்பகோணம் ஸ்லாங் தான் தெளிவாக தெரியும், அந்த நேட்டிவிட்டி தான் நல்லா தெரியும். அதனால எனக்கு தெரிந்த இடத்துல படம் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குங்கிறத அங்கே எடுத்தேன். மற்றபடி இந்த படத்தில் நடப்பது இந்த படத்தின் கதை நடப்பதற்கான இல்லை சம்பவங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து திருநெல்வேலியில் நடக்கலாம், மதுரையில் நடக்கலாம், கோயம்புத்தூர் நடக்கலாம். கடன்கிறது யூனிவர்சல் இல்லையா? ஸோ எல்லா இடங்களும் நடக்கிற விஷயம். ஆனால் எனக்கு கும்பகோணம் நல்லா எனக்கு கதை எழுதும்போதே வந்து ஒவ்வொரு லொக்கேஷன் நான் வந்து நம்ம மைண்டில் இருக்கும் இல்லையா, அது எனக்கு கரெக்டாக கும்பகோணத்தை செட் ஆனதுனால அங்கே போய் எடுத்தேன். சனுஷா மலையாளத்தில் வந்து நிறைய படங்களை சின்ன பொண்ணாக நடிச்சிருக்குது. இங்கே வந்து ரேணுகுண்டா படத்தில் கதாநாயகன் நடித்த சனுஷா அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கு. செல்விங்கிற அதோட கேரக்டர் பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக நடித்ததுனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லோருக்கும் இந்த சமயத்தில் இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி கேட்டோம் அப்படின்னா, அடுத்த ப்ராஜெக்டும் இதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்த மக்கள் அன்றாடம் சந்திக்கின்ற ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு படம் பூரா காமெடியாக இதே மாதிரி சொல்லணும்னு தான் ஆசைப்பட்றேன். குடும்பத்தோட தேட்டருக்கு வரும், குடும்ப ரசிகர்களுக்காக தான் இதுக்கப்புறமும் படம் எடுப்பாங்கிறத இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இங்க அக்கௌண்ட் இருக்கா? டீ கடையில அக்கௌண்ட் இருக்கு, பொட்டி கடையில அக்கௌண்ட் இருக்கு, ஏன் சலூன் கடையில கூட அக்கௌண்ட் இருக்கு சார். பையன் படிச்செல்லாம் பாஸ் பண்ணிருக்க மாட்டான் சார். என்ன சார் சொல்றீங்க? உனக்கு எத்தனையோ முறை கணக்கு பாடம் நடத்திருக்கேன். கஜினி முகமது 17 முறை படையெடுத்தாருன்னு கிளாஸ் எடுக்கிறீங்கல்ல, இதுல நான் கத்துக்கிட்டது என்ன தெரியுமா? தோக்குறவனாலதான் சார் ஜெயிக்க முடியும். இப்ப தன்னம்பிக்கை மட்டும் தாண்டி தெரியுது. என் புள்ள ஜெயிச்சிருவான். இதுவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிஹைண்ட் வுட் நேயர்களுக்கு எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள். 100% இந்த படம் 100% உங்களுக்கு காமெடியாக இருக்கும். ஜாலியாக சிரிச்சிட்டு வரலாம். அதை நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். மறுபடியும் பிஹைண்ட் வுட் நேயர்களுக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கல்விட்டோயா கல்விட்டோம்.